இன்னைக்கு சூரத்தை உடைச்சிடணும் சீனிவாஸ். மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை சேர்த்துக் கொண்டது மோகன் பாகவத்திற்கு பிடிக்கவில்லை. சென்ற வாரம் டெல்லி 5 மணி நேரம் மீட்டிங் நடந்தது ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இல்லத்தில். பிரதமரும் RSS தலைவர் மோகன் பாகவத்தும் அடுத்த ஓரிரு மாதங்களில் நேரடியாக உட்கார்ந்து அமர்ந்து பேசிவிடுவார்கள், பிரச்சனை தீர்ந்துவிடும். அவருடைய ஒரு நூதன ஒரு முயற்சி என்ன என்று கேட்டால், உத்தவ் தாக்கரேயையும் ஏக்நாத் ஷிண்டேயும் இணைக்க வேண்டும் என்று 3 முறை ஏக்நாத் ஷிண்டேவை பார்த்துவிட்டு வந்து விட்டார். பிஜேபிக்கும் தேசிய மாநாட்டு கட்சி இடையில கூட ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓமர் அப்துல்லாவை முதலமைச்சராக நிறுத்தினால் பாஜக ஆதரவு தரும். யாரோ ஒரு ஜோசியர் அஜித் பவாருக்கு ஒரு கதை கட்டி விட்டார். உனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டோடனே ஆமான்னு ஒரு பிங்க் கலர் போட்டுக்க ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. RSS-இன் உயர்நிலை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதாவது ஹை லெவல் RSS கோஆர்டினேஷன் மீட்டிங் பாலக்காட்டில் நடைபெற உள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் பிஜேபியுடைய தேசிய தலைவர் JP நட்டா, அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் அனைத்து மாநில பிஜேபி பொதுச் செயலாளர்களும் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில பிஜேபி பொதுச் செயலாளர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். பிஜேபிக்கும் RSS-க்கும் இடையே முரண்பாடுகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில், பிஜேபிக்குள்ளேயே குழு மனப்பான்மை ஓங்கி இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் மக்களோடு தொடர்பில் இருக்க பிரதமர் மோடி புது திட்டம் ஒன்று வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரத்திலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளும், டெல்லிக்கு அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள்ளும் தேர்தல் நடைபெறும் என்று தெரிகிறது. இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க டெல்லியிலிருந்து காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் 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 சார். பாலக்காட்டுல RSS கோஆர்டினேஷன் மீட்டிங் நடக்க இருக்கிறது 3 நாள். அதுல ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, பிஜேபியுடைய தேசிய தலைவர் நட்டா கலந்து கொள்ளுகிறார், BL சந்தோஷ் கலந்து கொள்ளுகிறார். பொதுவா இந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்கை இப்ப வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த மீட்டிங்கினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். JP நட்டா அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்த பேட்டியிலிருந்து RSS மிகவும் அதிர்ச்சி அடைந்து இருந்தது. சரி கட்ட பார்த்தார்கள், சரி கட்ட முடியவில்லை. இதுவரை பிரதமர் நரேந்திர மோடியும் RSS தலைவரும் உட்கார்ந்து பேசினால்தான் சரியாகும், இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வரும், இல்லை என்றால் சண்டை வளரும். இது யதார்த்தம். இந்த பின்னணியில் சென்ற வாரம் டெல்லி 5 மணி நேரம் மீட்டிங் நடந்தது ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இல்லத்தில். அதில் அமித்ஷாவும் JP நட்டாவும் தாங்கள் கூறியது போன்று BL சந்தோஷும் RSS சில முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். RSS-க்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி, ஒருங்கிணைப்பு குழு என்று தாங்கள் குறிப்பிட்டீர்களே, அது கேரளாவில் பாலக்காட்டில் நடக்க இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு அடித்தளத்தை வளர்க்க இருக்கிறார்கள். சில குறைபாடுகள், சந்தேகங்கள், சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் ஒரு 3 தூதுக்குழு வைத்திருக்கிறார்கள். அந்த தூதுக்குழுவில் JP நட்டா அவர்கள், BL சந்தோஷ் அவர்கள், போஸ்போலே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சமாதானத்தை வந்துவிட்டால் கண்டிப்பாக பிரதமரும் RSS தலைவர் மோகன் பாகவத்தும் அடுத்த ஓரிரு மாதங்களில் நேரடியாக உட்கார்ந்து அமர்ந்து பேசிவிடுவார்கள், பிரச்சனை தீர்ந்துவிடும். முழுக்க இதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், நான் இன்று ஒரு சூர தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிடணும்னு ஆசைப்படுறேன் சீனிவாசன். வெரி குட் சார், ப்ளீஸ். மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை சேர்த்துக் கொண்டது மோகன் பாகவத்திற்கு பிடிக்கவில்லை. அஜித் பவாரை இப்பொழுது பாஜக விட தயாராக இல்லை. எப்படி இதற்கு பிரச்சனைக்கு ஒரு முற்றுக்கொள்ளி கொடுவது? பேசி தீர்க்க வேண்டும், பேசித்தான் தீர்க்க வேண்டும்.
RSS தலைவர் மோகன் பாகவத் குறிப்பிட்டது போன்று 840 மாவட்டங்களில் 200 மாவட்டங்கள் இந்துக்களை இழந்து விட்டது. 6 பார்டர் ஸ்டேட்ஸ், ஒடிசா, பீகார், அது நம்ம குஜராத், நார்த் ஈஸ்ட் போன்ற எல்லாம் இந்துக்கள் இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைவதெல்லாம் RSS தலைவருக்கு ஒரு மனதில் தாபங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் RSS தலைவர்களுக்கு நிகராக ஸ்ரீ ஜெயசங்கர், சத்குரு, அதை தவிர நம்ம பதஞ்சலியினுடைய ஒரு பாபா ராம்தேவ் போன்றவர்கள் எல்லாம் நரேந்திர மோடி வளர்த்து விட்டது RSSக்கு கண்டிப்பாக பிடிக்கவில்லை. காரணம், இதிலிருந்து முடிச்சு போட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வரும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் இந்த பேக்ரவுண்ட்ல தான் சீனிவாசன் உங்க கேரளால பாலக்காட்டுல மீட்டிங் நடக்க போகிறது. அதன் மூலமாக இந்திய அரசியலிலேயே ஒரு திருப்பம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீனிவாசன். ஏன்னா நரேந்திர மோடிக்கு எதிராக 2 முறை கருத்து தெரிவித்து விட்டார் வெளிப்படையாகவே RSS தலைவர் மோகன் பாகவத். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மமதை ஆகிவிட்டது, நான் தான் கடவுள் ஆனவன், நான் தான் கடவுள் என்றெல்லாம் சொல்லுது கிண்டலாக சொன்னார். அது நரேந்திர மோடியைத்தான் ஏகவச்சனத்தில் நிந்தியதாக பாஜகவினர் கருதுகின்றனர். இதுல ஒரு சக்கரத்திற்குள் சக்கரம், வீல்ஸ் வித்தின் வீல்ஸ். RSSக்கும் அமித்ஷாவிற்கும் சில பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு அதுவும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு சூரத்தை உடச்சிடணும் சீனிவாசன், விட்டு கூடாது. அதுல FCRA, ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், RSS காரங்க திருப்பி சொல்றாங்க. மொத்தம் ஒரு 80,000 1 லட்சம் NGO நடக்குது. அதன் மூலமாக அந்நிய செலாவணி பணங்கள் வருகின்றன. அதன் மூலமாக இந்து விரோத சக்திகளை தூண்டி வைக்கிறார்கள். அதன் மூலமாக கிறிஸ்டியன் மிஷனரிக்கு போதும் மதமாற்றத்துக்கு பயன்படுகிறது. இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள், கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அமித்ஷா சொல்ற 2 லட்சம் பேர் நான் பேன் பண்ணிருக்கேனே அப்படின்னு. He is engaged in day-to-day politics. RSS மறந்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு புகார் நிறைய இருக்கு சீனிவாசன். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவங்க மனசுல கணத்தை பாத்தீங்கன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றவில்லை, அரசியலுக்காக பதுங்குகிறார். அதையும் தவிர விஞ்ஞான வளர்ச்சி, தாய்மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டா ஃபுல்பில் ஆகாதனால தான் கேரளாவில் அந்த மீட்டிங்கில் ஒரு சுகமான நிலை வரும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். சார், இப்போ மகாராஷ்டிரா ஒருவேளை உத்தவ் தாக்கரே முன்னிறுத்தினார் அப்படின்னு RSS தலைவர் கவலைப்படுகிறார். ஏன்னா உத்தவ் தாக்கரே முன்னிறுத்தினார், அவர் ஒரு ஹிந்துத்துவா கார்டு, அதே நேரத்துல பிஜேபி ஒரு ஹிந்துத்துவா கார்டு. அப்ப ஹிந்து ஓட்டுக்கள்லாம் உடையும், ஒன்றாக இருக்க வேண்டிய இந்து ஓட்டுகள் சிதறிவிடும் அப்படிங்கிற பயம் மோகன் பாகவத்துக்கு இருக்கிறது. பட் அதே நேரத்துல நேற்றைக்கு உத்தவ் தாக்கரே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம கூட்டணி சார்பில் நம்ம கூட்டணி ஜெயிச்சா, நம்ம கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சா யார் முதல்வர் அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நம்ம சொல்லிடணும். காங்கிரஸும் சரி, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸும் யாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறதோ அவரை நான் ஆதரிக்க தயார். நான் எனக்காக பாடுபடல, மகாராஷ்டிராவின் உரிமைக்காக பாடுபடுகிறேன் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கிறார். சோ உத்தவ் தாக்கரே இப்ப தன்னுடைய சிஎம் கேண்டிடேச்சர் அதை அவரே கைவிட்ட மாதிரி பேசுகிறார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் சொல்றால நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆக்சுவலா இதே டோட்ல அவரு ஆரம்பத்திலே ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா பிஜேபியோட கூட்டணி தொடர்ந்து இருக்கும். சரி, இந்த பிரச்சனை அதுதான் சார். அந்த லிப்ட்ல பார்த்தாலும் ஒரு சொன்னமே, அதுல இருந்து ஆரம்பிச்சது சீனிவாசன். இப்ப இதெல்லாம் பாக்குறப்போ உத்தவ் தாக்கரே முதல்ல அந்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப உறுதியாக இருப்பது தெரிகிறது. அநேகமா வர்ற தேர்தலுக்குள்ள பெருசா எந்த மாற்றமும் இருக்காது போலத்தான் தெரிகிறது. உத்தவ் தாக்கரே அவங்க சைடு தான் இருப்பாங்கன்னு தெரிகிறது. அப்படிங்கிறப்போ
இது உத்தவ் தாக்கரே தன்னையும் முன்னிறுத்தி கொள்ளல, அதுவும் தெரியுது. அப்படின்னா இப்போ RSS என்ன நிலைப்பாடு எடுக்கும், அது என்ன நினைக்கும்? ஏன்னா உத்தவ் தாக்கரே நாம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதையும் தவிர சமீப காலமாக சரத்பவாருடைய ஒரு நூதன ஒரு முயற்சி என்ன என்று கேட்டால், உத்தவ் தாக்கரேயும் ஏக்நாத் ஷிண்டேயும் இணைக்க வேண்டும் என்று 3 முறை ஏக்நாத் ஷிண்டேவை பார்த்துவிட்டு வந்து விட்டார் சரத்பவார். ஆக மொத்தம் ஒரு சிக்கலுக்குள் சிக்கல், சிலந்தி வலைதான் சீனிவாசன் மகாராஷ்டிரா அரசியல். எது இருப்பினும் இதற்கு மூல காரணம் சரத்பவார். காரணம் 2019 உத்தவ் தாக்கரே முன்னிறுத்தி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு பாஜக கூட தயாராக இருந்தது. ஆனால் சரத்பவார் மூக்கம் முளைச்சி குழப்பி விட்டார். அப்புறம் தான் அஜித் பவார் வந்தாரு, திருப்பி வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்தாரு. இந்த 5 வருடத்தில் 3 முதலமைச்சர்களை பார்த்த மகாராஷ்டிரா குழம்பி இருப்பதனால் நேற்று உத்தவ் தாக்கரே வேறு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டிருக்கிறார். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தது. ஆனாலும் வக்கு போர்டில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வக்கு போர்டில் இருந்து ஒரு நிலத்தையும் நான் அரசாங்க மயமாக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி தருகிறேன் என்று புது பிரச்சனை கிளப்பி விட்டார். அது பாஜக. அதோட இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்னன்னா, மோடி சொல்றாரு மதசார்பற்ற பொது சிவில் கோடு வேணும் அப்படின்னு சொல்லி. அவர் மதசார்பற்ற பொது சிவில் கோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் தன்னுடைய இந்துத்துவ கொள்கையை கைவிட்டு விட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் உத்தவ் தாக்கரே எழுப்பி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளாக மாறும். எழுதி வச்சுங்க சீனிவாசன், மகாராஷ்டிராவில் ஜனவரி மாதத்தில் புது அரசாங்கம் தான் வருமே தவிர உத்தவ் தாக்கரேயும் இருக்க மாட்டார்கள். நவம்பர் 26 அது பதவிக்காலம் முடியுது. எப்படினாலும் நவம்பருக்குள்ள எலெக்ஷன் நடக்கணுமே. டிசம்பர். ஆனா குழப்பங்கள் அதிகமாகும். இதில் லாபம் அடிக்க போவது நரேந்திர மோடி தான். ஓகே சார், இதே நேரத்துல பிரதமர் மோடி மக்களோடு தொடர்பில் இருக்க சில புது திட்டங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சார்? இதான் நீங்க கேள்விப்பட்டீங்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய நூதன திட்டம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 840 மாவட்ட தலைநகர்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தலைநகரத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அங்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினால் எப்படி இருக்கும், அதனால் லாப நஷ்டங்கள் அரசியல் ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, கொள்கை ரீதியாக எது நடக்கும் நடக்காது என்றெல்லாம் தெரிகிறார். 2025 முதல் எப்படி மனதின் குரல் மன் கி பாத் செய்கிறாரோ அதே மாதிரி 800 மாவட்ட தலைநகர்களிலும் நான் சென்று பார்த்து ஆசையை பூர்த்தி செய்வேன் என்று தன்னுடைய நண்பர்களும் தெரிவித்திருக்கிறார். அது திட்டமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீனிவாசன். இப்ப பாருங்க, பிப்ரவரி 2025 GST கவுன்சில் மீட்டிங் மதுரையில நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணாரு, நடக்க முடியாத போயிடுச்சு. டெல்லியை டீசென்ட்ரலைஸ் பண்ண வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியுடைய முக்கிய கொள்கை. அதை வைத்துத்தான் அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 2025 நூதன முறையில் செய்வார். காரணம், அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் பொதுமக்களிடமிருந்து பாஜக சற்று விலகுகிறதோ என்ற அச்சம் நரேந்திர மோடியின் மனதில் வந்து, அதனால்தான் 240 ஸ்ட்ரிங்க் ஆயிட்டமோ இந்த பயம் மனசுல இருக்கு. சார், இதுக்கு மத்தியில ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல புதுசா இப்போ ஒண்ணு நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல ஒருவேளை பிஜேபிக்கும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, தேசிய மாநாட்டு கட்சி ஃபரூக் அப்துல்லா, இந்த ரெண்டுத்துக்கு இடையில கூட ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு, ஒரு டாக்ஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஏற்கனவே பாரமுல்லா என்ற தொகுதியில் லோக்சபா தேர்தலில் 58% ஓட்டிங் நடந்திருக்கு சீனிவாசன். 1 அல்ல 2 அல்ல. அது தென் சென்னை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற விகிதத்தை விட அதிகம். அவ்வளவு சாதனை பிடித்த ஜம்மு இத்தனைக்கு பாராமுல்லா வந்து பாகிஸ்தான் பார்டர் டிஸ்ட்ரிக்ட். முன்னால 9% 11% தான் போலா இருந்தது. இந்த தடவை 2% பண்ணாங்க சார். அந்த மன்மோகன் சிங் என்பது 2% சார். மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் ஒரு ஏமாற்ற செய்தார்கள்.
போராளிகளுடன் டெரரிஸ்டுடன் கூட்டு வைத்துக் கொண்டு இருப்பினும் தாங்கள் கேட்ட மாதிரி ஜம்முவில் பாஜக மிக 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 சிறப்பாக வெற்றி பெறும். அது காஷ்மீரில் என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் வெற்றி பெற்றால் ஒருவேளை மீண்டும் பரூக் அப்துல்லாவுடைய மகன் ஓமர் அப்துல்லாவை முதலமைச்சராக நிறுத்தினால் பாஜக அதற்கு ஆதரவு தரும் என்ற ஒரு பின்னணி தகவல்கள் கூட டெல்லியில் உருவாகிறது. இருப்பினும் தங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இதில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று ராகுல் காந்தி ஏமாற்றிக் கொண்டு வந்தாரே இந்த 5 மாதங்களாக தன்னுடைய கையில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் செய்து கொண்டாரே, நூதனமாக பாஜக கேள்வி கேட்பது என்ன என்று கேட்டால், அதே சட்ட புக்கை வைத்துக் கொண்டு ஆர்டிகிள் 370 நாங்கள் நிராகரித்தோம், அபர்கேட் செய்தோம், காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன என்று திரும்பி கேட்கிறார்கள். அவர் வச்சிருந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல 370 இல்லவே இல்லை. பாஜக காஷ்மீரில் வேறு ஒன்றி விட்டது. 5 வருட சாதனை தான். அதற்கு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீர் பொதுமக்கள். ஹரியானா எப்படி சார்? ஹரியானா காங்கிரசுக்கு கை ஓங்கி இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், அங்கு பாஜகவில் கோஷ்டி பூசல்கள் இருக்கிறது. பாஜகவில் இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டர் என்பவருடைய பதவியை ஏற்று இறக்கி பிரதமர் அவர்கள் நவாப் சிங் சைனி என்பவரை கொண்டு வந்து விட்டதனால் முதலமைச்சராக அங்கு சலசலப்பு இருக்கத்தான் செய்கிறது. சீனிவாசன் இல்லை என்று சொல்லவில்லை. இருப்பினும் நரேந்திர மோடிக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லக் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் அங்க யுனைடெடா இல்லை. பூபேந்தர் சிங் ஹுட்டாவும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல ஹரியானால ஆம் ஆத்மி காங்கிரஸோட கூட்டணி வைத்தார். வைக்கவே மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அது பஞ்சாப்ல அடிக்கும், ஹிமாச்சல பிரதேஷ் அடிக்கும், டெல்லியில் வரக்கூடிய தேர்தலையும் அடிக்கும். அதனால அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப துஷ்யந்த் சவுட்டாலா வெளியில வந்திருக்கிறார். ஒருவேளை அவர் இந்தி கூட்டணி பக்கம் போனார், அப்போ பேலன்ஸ் போயிடாதா? பேலன்ஸ் போயிடும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போதும் தேர்தல் அறிவிச்சுட்டாங்களே தவிர ரைவல் கேண்டிடேட்ஸ், டம்மி கேண்டிடேட்ஸ் நிறைய வந்தாங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா 90 தொகுதியில சேல்ஜா என்று காங்கிரஸ் தலைவர் பூபேந்தர் சிங் ஹூடாவிற்கு எதிராக போர்க்கொடி உழைத்திருக்கிறார். அந்த சேல்ஜா அம்மையார் பாஜகவுடன் தொடர்ந்து இருக்கிறார். எப்படி கேப்டன் அமரேந்தர் சிங் இருக்கிறாரோ அதே மாதிரி இருந்தாரோ பஞ்சாப் தேர்தல் பொழுது. அவர் காங்கிரஸ் நவீன் சிந்தன் இங்க சேர்ந்துட்டாங்க சார். இன்று அந்த வினேஷ் போகட் அவர்கள் வந்த பொழுது காங்கிரஸ் ஊர்வலம் நடத்த வரமாட்டேன்ட்டாங்க. அங்க மொத்தம் அக்னிவேல் போராட்டமா இருந்தாலும் ஹரியானா, ஃபார்மர்ஸ் போராட்டம் ஹரியானா, அதே மாதிரி இங்க விளையாட்டு வீரர்கள் போராட்டம், அது இந்த பிரிஜ்பூஷன் சிங் சண்டை ஹரியானா. ஆக மொத்தம் ஹரியானா கான்சென்ட்ரேஷனை பூபேந்தர் சிங் ஹூடா என்ற காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் தூண்டி விட்டு வருகிறார். ஹரியானாவது மோகன்லால் கட்டர் இருக்கிறதுனால ஹரியானா போலீஸ் மூலமா வைத்துக் கொண்டு ஹரியானா வழியாக பஞ்சாப் காரங்கள்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு தடை போட்டார். இதெல்லாம் நிறைய பிரச்சனை. இதுல இன்னொன்னு, இப்போ டெல்லியில வர்ற ஜனவரியோட இந்த ஆட்சி முடிகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஜனவரி எண்டுக்குள்ள எலெக்ஷன் நடந்தாலும் நடக்கும். இதுல என்னன்னா 2 விதமான ஸ்டேட்மெண்ட் ஆம் ஆத்மியிலேருந்து வந்திருக்கு. ஒன்னு, ஜூன் 7ஆம் தேதி ஆம் ஆத்மியோட மூத்த தலைவர் கோபால் ராய் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா நேற்றைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசின அதிஷி, கேஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு மாத்தி சொல்லி இருக்கிறார். இப்ப டெல்லி எலெக்ஷன்ல என்ன நடக்கும் சார்? டெல்லி எலெக்ஷன்ல அவங்க கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய துணைவியாரை முதலமைச்சராக்குவதில் தீவிரம் காட்டுகிறார்கள். சிபிஐ கேஸ் நிலுவையில் இருப்பதனால் சுப்ரீம் கோர்ட் அதனுடைய ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும் போது அது பொறுத்துதான் இருக்கிறது சீனிவாசன் டெல்லி எலெக்ஷனுடைய தலைவிதி. இருப்பினும் ஆம் ஆத்மி கட்சிக்கு முன்பு இருந்த ஒரு ஜோஷ் இப்பொழுது இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமாம் இந்த மாதிரி இல்லைங்க சீனிவாசன். டெல்லியில நிறைய போராட்டங்கள், ஊழல்கள் எல்லாமே. பாருங்க,
ஒருத்தர் ஜெயில இருந்து லெட்டர் எழுதுறாரு அதிஷிக்கு கொடியாத்தணும்னு. ஆனா கவர்னர் முடிவு பண்றாரு கெலட் கொடியாத்தட்டோம்னு. ஆக மொத்தம் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். எப்படி தங்களுக்கு நன்றாக தெரியும், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமரான பிறகு சில எதிர்கட்சி முதலமைச்சர்கள் சட்ட ரீதியாக அதாவது கோர்ட்டினுடைய ஆர்டர்ஸ் பேர்ல ஜெயிலுக்கு போன துடித்துக் கொண்டிருந்தாலும் ஜெயிலிலிருந்து ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று வடம் பிடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்ததாக இன்று கர்நாடகா ஆளுநர் அவர்கள் சித்தராமையாவிற்கு சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் எப்படி சென்னாரெட்டி அம்மையார் ஜெயலலிதாக்கு கொடுத்தாரோ அது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா சித்தராமையா ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதாரணத்தை வைத்துக் கொண்டு. இதெல்லாம் ஒரு புது சட்ட பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையுடைய பின்னணியில் பார்த்தால் கூட்டணி டெல்லியில் என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்தாலும் அவர் காங்கிரசுடன் போக மாட்டார் என்பதுதான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து நான் கேள்விப்படுகிறேன். ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட் ஏரியா தில்லிமுல்லு. தில்லிமுல்ல தில்லிமுல்லு மிக மிக முக்கியமான திருப்பமான தில்லிமுல்லு. மொரார்ஜி தேசாய் அவர்கள் அரசாங்கத்தில் பானு பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்டிடம் நான் அடிஷனல் பிரைவேட் செக்ரட்டரியாக முதல் முறையாக அரசாங்க வேலையில் சேர்ந்த பொழுது 3 ரகசிய கடிதங்கள் வந்தது பிரதமர் செயலகம் மொரார்ஜி தேசாயினுடைய அலுவலகத்தில் இருந்து. பிரதமர் செயலகத்தில் இருந்து ஒரு தாக்கீது வந்தது பானு பிரதாப் சிங்குக்கு. கான்பிடென்ஷியல் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய என் நிலைமையில் என்னை வைத்து இருந்தார் பானு பிரதாப் சிங். ஒரு கடிதாசி நான் எடுத்தேன், காக்குன்னு பிரிச்சேன். 3 சீல் வச்சிருந்தாங்க, சிசர் போட்டு ஆளுநருக்கு எல்லாம் பண்ணேன். என்னை மாலை 3 மணிக்கு பற்பல செய்தியாளர்கள் சந்திப்பார்கள். சில விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன். பூமி கபூருடைய கணவர் வீரேந்தர் கபூர், எஸ்சி அனந்தராமன் என்று பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எடிட்டர், அதையும் தவிர யுஎன்ஐ கேபிகே குட்டி என்று இருந்தார். இவர்கள் 3 பேரும் தினம் எங்க ஆபீஸ்க்கு வருவாங்க. எங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாம் நான் கொடுத்துருவாங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்பெல்லாம் போட்டோ காப்பியே கிடையாது. 1977-78ல ஒரு கடிதம் வந்தது, 3 ரிஃபாவால போட்டு டாப் சீக்ரெட் ஒன்லி ஃபார் மினிஸ்டர்ஸ் ஐஸ் போட்டிருந்தது. நான் என்ன பண்ணேன், பானு பிரதாப் சிங் காமிச்சேன், அதை கட் பண்ணி காமிச்ச உடனே ஓகே ஓகே அந்த லெட்டர் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அதுல என்னன்னு கேட்டா, Prime Minister Morarji Desai has decided to constitute a high-level committee to inquire into merger of Intelligence Bureau and Research Analysis Wing என்று இருந்தது. ஓ ஓகே ஓகே. ஐபியும் ராவியும் இணைக்க போகிறோம். என்ன ராதன் அறிய ஆரன் கவுர் மூலமாக மொரார்ஜி தேசாய்க்கு இந்திரா காந்தி பிரச்சனை கொடுத்த பின்னணி. ஓ ரைட். அவர் சொன்ன RNW நான் மெர்ஜ் பண்ணிடுறேன் ஐபியோட. எதுக்காக? அயல் நாட்டுகளில் இந்தி தூதரகம் வேண்டும். RNW என்னத்தை வச்சுக்கணும், அது இந்திரா காந்தி தனக்காக வைத்துக் கொண்டிருந்தார். RNW வேண்டாம், அபாலிஷ் பண்ணு. எல்பி சிங் என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ் ஆபீசர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார்கள். அந்த கமிட்டியில் BS ராகவன் என்று திரிபுரா கேடர் IAS ஆபீசர், தமிழ்காரர். அந்த BS ராகவன் செயலாளராக அமைக்க இருக்கிறேன். தங்களுடைய அமைச்சரவையில், அதாவது ஃபுட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தார் BS ராகவன். அவர் IAS அதிகாரி. அவரை விடுவிக்க வேண்டி அந்த கடிதம் வந்தது. அந்த கடிதத்தினுடைய நகலை நான் UNI குட்டிக்கு கொடுத்தேன். மறுநாள் காலையில் பூகம்பம் வெடித்தது சீனிவாசன். உண்மையிலேயே போட்டோன்னு ஆல் ஓவர் இந்தியா அது பெருசா எடுத்து ஐபி ரா மெர்ஜர் பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் டேக்ஸ் a serious view அப்படிலாம் போட்டாங்க. நம்ப மாட்டீங்க, வித்யா சங்கர் என்று சொல்லக்கூடிய சங்கர் என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ் ஆபீசர் மொரார்ஜி தேசாயினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி பானு பிரதாப் சிங்குக்கு போன் செய்து, இந்த ராஜகோபாலன் என்ற இளைஞரை வேலையில் இருந்து எடுத்து விடுங்கள், அவர் மூலமாகத்தான் இந்த ரகசிய கடிதம் போயிருக்கிறது என்று. ஆனா அதை நான் கைட்டி விட்டேன். அன்னைக்கு நாங்க எனக்கு வேலை போச்சுன்னு நினைச்சேன். நான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி எல்லாம் உண்மை. எங்க அப்பாவும் சொன்னாரு, இதுல வேலையை விட்டுறாங்க, கவர்மெண்ட் வேலை மாச்சு ஒண்ணு மாத்தி பிரைவேட்டுக்கு வந்துடு அப்படின்னாரு. எங்க அப்பா பத்திரிகை தொழில் இருந்ததுனால, நீ பத்திரிகைக்காரன் மூலம் உனக்கு இருந்ததுனால நான் லெட்டர் கொடுத்துட்டேன்னு.
ஆனால் பானு பிரதாப் சிங் என்னிடம் மரியாதையா வந்து அதிக மரியாதை வைத்திருப்பதனால் கான்பிடென்ஷியல் அசிஸ்டன்ட் என்று சொல்வதனால் மொராஜி தேசாயிடம் பானு பிரதாப் சிங் சொன்னது என்னுடைய முன்னிலையில் டிரான்ஸ்பரண்டா இருப்பதை தான் ஜனதா கட்சி விரும்புகிறது, இதில் தவறே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆக மொத்தம் மொராஜி தேசாய் என்னை கூப்பிட்டு आपने बहुत अच्छा किया था काम, आप रिलीज कर दो इसको அப்படின்னு அந்த லெட்டரை ரிலீஸ் பண்ணிட்டேனே சார் சொன்னேன். அன்று BS ராகவனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை அவரும் என்னை கூப்பிட்டார், அழைத்தார். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க, ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு சார், டாப் சீக்ரெட் போது அதெல்லாம் வெளில விடக்கூடாது சார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் ஒன்லி 26-27 இயர்ஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னார் எங்கிட்ட. ஆனால் அன்று என்னுடைய பத்திரிகைக்காரனுடைய அந்த ஒரு துடிப்பும் அன்று மொராஜி தேசாயால் நான் பாராட்டப்பட்டேன், பானு பிரதாப் சிங்கால் பாராட்டப்பட்டேன். அந்த ஒரு முடிவு என்பது இந்திய அரசியலை மாற்றக்கூடியது. இந்திரா காந்தி அம்மையார் கூட பயந்து போனாங்க அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு. ஆக மொத்தம் தில்லு முள்ளு சீனிவாசன். செய்தி துளி 1. நம்ம இப்போ இருக்கிறத பார்த்துட்டே இருக்குமே. அஜித் பவார் மகாராஷ்டிரா தேர்தல் நடப்பதனால் நான் சொல்லுகிறேன், நேற்று முன்தினம் முதல் யாரோ ஒரு ஜோசியர் அஜித் பவாருக்கு ஒரு கதை கட்டி விட்டார். உனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டோடனே ஆமான்னு ஒரு பிங்க் கலர் போட்டுக்க ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். அவர் நம்ம தெலுங்கானால ஒருத்தர் பிங்க் கலர்லயே சுத்திட்டு இருந்தார், பிங்க் கலர்ல போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பிங்க் கலர்ல ஷர்ட் போட்டுக்கிறார் அஜித் பவார். அவருக்கும் அந்த பிஆர்எஸ் தலைவர் கே சந்திரசேகர் கானகதி ஆகக்கூடாது என்பதுதான் பலருடைய விருப்பம். செய்தி துளி 2. நாகையிலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு எப்படி சிறப்பு கப்பல் நேற்று முதல் மீண்டும் துவக்கப்பட்டதோ அதே மாதிரி தமிழகத்திலிருந்து ஒரு துறைமுகத்திலிருந்து அம்மன் தோட்டைக்கும் படகு விட கப்பல் விட மத்திய அரசாங்கம் யோசித்து வருவதாகத்தான் இருக்கிறது. இதுதான் என்னுடைய செய்தி துளி முடிவு. சீனிவாசன். ராஜகோபாலன் வந்திருந்து நிறைய விஷயங்களை தந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.